போய் ஃபர்ஸ்ட் செக்அப் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க 40,000 கொடுத்தா அப்பதான் நாங்க அந்த கல் எடுப்போம். அந்த கல்லு வந்து பித்தப்பையில போயிடுச்சுன்னா நாங்க கேரண்டி இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. சரி இங்க தான் அப்படி சொல்றாங்களே சொல்லிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கேயும் அதே மாதிரி சொன்னாங்க. அப்படியே விட்டுட்டேன். நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 8 வருஷமா ரொம்ப அவஸ்தை எனக்கு. எப்ப பார்த்தாலும் வயிறு வலிக்கும். 3 லிம்கா இல்லாத என்னால இருக்கவே முடியாது. காலையில பல்லு வளர்க்கறனோ இல்லையா அந்த லிம்கா தான் குடிப்பேன். வலி வரும்போதெல்லாம் லிம்கா குடிச்சுவேன், இல்ல மாத்திரை வாங்கி போட்டுப்பேன். அப்படியே இருந்துட்டேன். 8வது வருஷத்துல ரொம்ப வலி தாங்க முடியல. ஒரு நாள் வீட்டுல நான் பாட்டுக்கு இருந்தேன். அப்போ பாஸ்டிங் ப்ரேயருக்கு போயிட்டு வந்து 2 சகோதரி வீட்டுக்கு வந்தாங்க. மா கிளம்புங்கம்மா, என்ன இங்க வந்துட்டீங்க, கிளம்பு. அந்த கடவுளே காப்பாத்தல, நீங்க வந்தா காப்பாத்த போகுது. இப்போ நீ வந்து ப்ரேயர் பண்ண தேவையில்ல போன்னு சொல்லி தெட்டி விட்டேன். அவங்க ஏமா ஜெயந்தி அன்பா தானே இருப்ப, ஏன் இப்படி பேசுற அப்படின்னு கேட்டாங்க. என் வலி என்னால பொறுக்க முடியல, நீங்க கிளம்புங்க, நான் திட்டிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றேன். இல்லம்மா ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் கொடு அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு தண்ணி கொடுத்தேன். கொடுத்த உடனே கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிடுறேம்மா, கோச்சுக்காத அப்படின்னாங்க. சரி பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்க பண்ணும்போது தன்னை மீறி எனக்கு அழுக வந்தது. நடந்தது அத்தனையும் சொன்ன மாதிரி இருந்தது. இவங்களுக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி அவங்க பாஸ்டிங் ப்ரேயர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உன் கிட்னியில் இருக்கிற கல் போயிடம்மா, கவலைப்படாதம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் வந்து தீ மெரிப்பேன், விளக்கு பூஜை எடுப்பேன், இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பண்ணிட்டு இருப்பேன். இவங்க வந்து நம்மள சொல்றாங்களே, நம்ம போனாக்கா அசிங்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன். 6 மாசத்துக்கிட்ட உள்ளவே இருந்தேன். எங்கேயுமே போக மாட்டேன், பைபிள் எடுத்துன்னு போக மாட்டேன், சர்ச்சுக்கும் போகல, கோயிலுக்கும் போகல, எங்கேயுமே போகல. அப்போதான் அவங்க வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணிட்டு, சரி செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் பண்ணாங்க. மறுபடியும் ஒரு சகோதரி வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன எங்க ஐயாண்ட நான் கூட்டிட்டு போறேன், கண்டிப்பா விடுதலை ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் போனேன். சாக போறோம், இன்னும் ஒரு 8 அங்கேயும் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போனேன். நான் நம்பாத கடவுள் தான். ஆனா அந்த கடவுள் இந்த பக்கம் இந்த மாதிரி இவங்க ப்ரேயர் பண்ண வராங்கன்னா, ஜபக்கூட்டம் நடக்குதுன்னா இந்த சந்துல இருந்தா அந்த சந்துக்கு போயிடுவேன். இவங்கெல்லாம் ஜாதி மதத்தை மாத்த வந்திருக்காங்க, இவங்கெல்லாம் எதுக்குதான் இப்படி வராங்கன்ற மாதிரி நான் திட்டுவேன். நேரா கூட திட்டிருக்கிறேன் நிறைய ஊழியக்காரங்களை. இந்த பக்கம் ஊழியம் பண்ணா அந்த பக்கமா ஓடிடுவேன். பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்னை இட்டுன்னு போனாங்க. இவர் தான் எங்க ஐயான்னு சொன்னாங்க. நான் ஐயா கொய்யாலாம் சொல்ல மாட்டேன், சார் தான் சொல்லுவேன்னு சொன்னேன். அப்புறம் அம்மா இவங்க தான், அவங்க என்னை விட சின்னவங்க, நான் அம்மாலாம் கூப்பிட மாட்டேன், மேடம் தான் கூப்பிடுவேன்னு சொன்னேன். ஏன்னா நடந்ததை நான் அப்படியே சொல்றேன், அதுதான் உண்மை. அப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து 3 டிராப் எண்ணெய் விட்டு ஏசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம் சொன்னாரு. அப்போ இது என்ன மேஜிக்னு சொன்னேன், கிண்டல் பண்ண அந்த ஐயாவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூஞ்சில தண்ணி அடிச்சுட்டு இதை குடிமா, உன் கிட்னியில கல் போயிடும்னு சொன்னாங்க. நான் ஒரே கிண்டல் பண்ணி சிரிச்சேன். ஹாஸ்பிட்டல்லாம் பார்க்கறதெல்லாம் வந்து வேஸ்டா.